வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாய் தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிரில் சிக்கன் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஓவன் பயன்படுத்தி தான் இந்த கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு 3/4 கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா பெரிய பெரிய பீசஸாக வாங்கிக்கோங்க. இது போல் நல்லா பெரிய பெரிய பீசஸாக வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த இந்த சிக்கன் பீஸ்லாம் நல்லா பெருசாக இருக்குது. நம்ம போடுற மசாலா இந்த சிக்கனுக்குள்ளே இறங்குறதுக்காக அந்த சிக்கனில் நடுவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இது போல் இடையில நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த சிக்கன் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு மஞ்சத்தூளில் இந்த சிக்கனில் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கனை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இது போல் பண்ணும்போதில் சிக்கன் நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா ஊறட்டும். இது ஊற டைமில் இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இது போல் நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா சிக்கனில் நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ தயிர் சேர்த்த பிறகு அடுத்ததாக கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது போல் கையை வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி தலையை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, தயிரில் இருக்க அந்த ஈரமே போதும். அடுத்ததாக நம்ம இந்த மசாலாவில் 2 பச்சை மிளகாவை இது போல் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். இது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு பச்சை மிளகாவில் முதல்ல சேர்த்துருக்கணும், நான் சேர்க்க மறந்தனால இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை இந்த மசாலாவில் போட்டுட்டு இந்த மசாலா சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சிக்கனை இந்த மசாலாவில் நல்லா புரட்டி வச்சாச்சு. அடுத்ததாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனை திரும்பவும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் சிக்கனை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனை குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த சிக்கனை முதல் நாளே இந்த மசாலாவில் நல்லா போட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் இது செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சிக்கனை நான் 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஊறட்டும், ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ சிக்கனை 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓவனில் நம்ம 200 டிகிரிக்கு செட் பண்ணிவிட்டு அடுத்து டாப் அண்ட் பாட்டம் ஃபங்க்ஷன் மூடு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம 10 நிமிஷத்துக்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஓவன் ப்ரீஹீட் ஆகிற டைமில் இந்த வயர் ரேக் மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி விட்டுடலாம். நம்ம செய்கிற இந்த கிரில் சிக்கன் இந்த வயர் ரேக்கில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். இது போல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் இது போல் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு இது போல் நல்லா கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கன் ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக கிடைக்கிறதுக்காக இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ ஓவன் ப்ரீஹீட் ஆயாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை வச்சிடலாம். இப்போ ஓவனில் மேலே இருக்க இந்த 2 பட்டனையும் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. கீழே இருக்க அந்த டைமர் பட்டனை மட்டும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் 30 நிமிஷத்துக்கு செட் பண்ணியிருக்கேன். 30 நிமிஷத்தில் சிக்கன் வெந்த பிறகு சிக்கனை வெளியே எடுத்து சிக்கனை திருப்பி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் சிக்கனை ஒரு 15 நிமிஷம் நம்ம கிரில் பண்ணி எடுத்தோம்னா சிக்கன் சூப்பராக குக் ஆகிருக்கும். அடுத்ததான் இன்னொரு விஷயம், சிக்கன் கிரில் பண்ணும்போது இது போல் பேக்கிங் ட்ரே கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரே கீழே வச்சுட்டு நீங்கள் கிரில் பண்ணுங்கள். அப்போ சிக்கன்லேருந்து வர தண்ணியில் அந்த ட்ரேயில் கலெக்ட் ஆயிரும்.
நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஓவன் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து தனியாக க்ரம்ப் ட்ரேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது சின்ன சைஸ்ன்னு சொல்லலாம், தனியாக அது கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த பேக்கிங் ட்ரேயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண மசாலா கொஞ்சம் மீந்து போச்சு. அதை வேஸ்ட் பண்ணாமல் உருளைக்கிழங்கு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மசாலாவை பயன்படுத்தி இந்த உருளைக்கிழங்கையும் இந்த சிக்கன் கூடயே நான் வந்து ஓவனில் வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ சிக்கன் வந்து நல்லா கிரில் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா கிரிலான பிறகு ஓவனை வந்து 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து வெளியெடுங்க. இப்போ கிரில் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்லேயே வந்து செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் வந்து வீட்லேயே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடயே நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.